துரை தெய்வத்தை தரிசிக்க மலை கோயிலுக்கு சீடருடன் கிளம்பிட்டார். போகும் வழியில் காடு மேடு கரை, போகும் வழியில் ஆன்மீக உபாசனைகளை சீடருக்கு எப்பயுமே சொல்லிக்கிட்டே வருவார். மனிதன் பிறக்கும் பொழுது பஞ்சபூதமும் நம்மளுடைய உடம்புல வந்து சேர்ந்துடும். அந்த பஞ்சபூதம்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளை ஈக்கிக்கிட்டே வருமா. நீ அதை செய், அதை செய்யாத, இதை பார், இதை பார்க்காத, இதை வெட்ட தான் பேசணும், இவர்கிட்ட இவ்வளோதையும் சொல்லணும், இவர்கிட்ட தேவையில்லாத பேசக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை சிந்தனையை தூண்டக்கூடிய சக்திகள் வந்து எந்த மூலயமா வருதுன்னு கேட்டிங்கனால், இந்த பஞ்சபூதமும் நம்ம பிறக்கும் பொழுது அந்த நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, பூமி மாதிரி பஞ்சபூதமும் நம்மளுடைய உடம்புல இறங்கி நம்மளை ஞான தன்மையை உண்டு பண்ணி ஆற்றுவிக்குது. பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை, இருள் இல்லாதவனுக்கு எவ்வுலகமே இல்லை. செம்பரியாட கூட்டங்கள் தன்னை நோக்கி வருவதை அறிந்தார். மனிதனைப் போல இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வாக்கா ஒற்றுமையாக போகிறத பார்த்து மகிழ்ந்தார் துரை. செல்வந்தனாராவது பெரிய விஷயம் இல்லை. ஒரு இலக்கை வந்து நம்ம அதை வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை நம்ம பயணித்தோம்னு சொன்னால் அந்த இலக்கை அடைஞ்சிடலாம். கஷ்ட காலங்கள் இப்படியே ஒரு கவலையான ஒரு விஷயங்களாகவே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இலக்கை அடைய முடியாது. முன்னேறி மேலும் மேலும் வளர்ச்சிக்கு உண்டான எண்ணங்களாகவே நம்ம எண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுவாகப்பட்டது நம்மளுக்கு கனவுகள் என்பது நிறைவேறும் சொல்லி துரை முடிக்கிறாரு. காடு மேடு கரை இதெல்லாம் கடந்து தெய்வம் இருக்கிற இடத்த அடைஞ்சார் துரை. ஆனால் அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணுறது ரொம்ப அரிதாக இருந்துச்சு. இந்த தெய்வத்துக்கு காவலாளியான வீரமலை பரமா இந்த 2 பேரை தாண்டி தெய்வத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த 2 பேர்த்துக்கு முன்னாடி முருகன், நிலக்கோட்டை முருகன்ற ஆள் இந்த இடத்துல இவங்களுக்கு முன்னாடியே காலை பதிச்சுருக்காரு. அங்கே போய் கேட்டால் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் பூஜையை நடத்திக்கங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாரு முருகன்.